ஹாய்! இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி சாப்பாடு பீக்கங்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்பயுமே பொரியல் மாதிரி தான் செய்வேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நேற்று ஈவினிங் தான் ஒரு விஷயம் யோசித்தேன். என்னென்னா தம்பி ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு டைரி சைன் பண்ணுங்க அப்படின்னு டைரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். அப்போ என்ன யோசிச்சேன்னா, நான் ஒரு 7th 8th படிக்கக்குள்ளேன்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் எந்த ஒரு பேப்பரோ ஒரு நோட்டு எதை பார்த்தாலும் நான் என்னோடய சைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக சைன் பண்ணலாம் அப்படின்ட்டு சைன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஆனால் அது அப்போ புரியல. என்னோடய பையனோட டைரி சைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. யாரெல்லாம் என்ன மாதிரி நினச்சி இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறி போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் பொடி, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. அதே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். நமக்கு வேணால் ஆட் பண்ணி வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு ஒரு 75% நல்லா வெந்த ஊட்டி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும். தேங்காய் கல்லை ஆட் பண்ணி மட்டும் நல்லா அரைச்சி ஊற்றினோம். நல்லா கொதித்த உடனே மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான பீக்கங்காய் குழம்பு ரெடி. தேங்க்யூ.